ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷனல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். 100க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் நல்ல சேலரியில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சார்ந்தவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு வந்து மொத்தம் ஒரு 2-3 விதமான ஜாப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 விதமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டு. அது வந்து ஃபயர் சர்வீஸில் 31,000 ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அலோவன்ஸுமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதில் டோட்டலாக 73 வேகன்சி வந்து இருக்குது. இதில் ஜென்ரலில் 40 வேகன்சி, அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது வந்து 6 வேகன்சி. ஓபிசி நான் க்ரீமி லேயரில் 18 வேகன்சி. அப்புறம் எஸ்சி எஸ்டின்னு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கு வந்து 2 வேகன்சி தான். ஒன்று ஜென்ரல் கேட்டகிரி, இன்னொன்று வந்து ஓபிசி கேட்டகிரி. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸில் அதெல்லாம் ஒரு 25 வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸு. அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சேலரி எல்லாமே அதுக்கு கீழே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள், 36,000 சேலரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸில் 36,000 சேலரி. வந்து அலோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கும். 19 வேக்கன்சி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சாரி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து தனித்தனியாக வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்களா. 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் டிசம்பர் 27 விண்ணப்பிச்சுக்கலாம். ஜனவரி 1 வரலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஏஐ வெப்சைட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். 18 to 30 வரலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏஜ் லிமிட் தான். ஏன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டியை பொறுத்தவரை ஒரு 25 கொடுப்பாங்க, 23 கூட கொடுப்பாங்க. இதில் 30 வரலுமே கொடுத்துருக்காங்க. அது கூட அலோவன்ஸுமே வந்து இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, அந்த மாதிரி. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸில், அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கலு இல்லை ஆட்டோமொபைலு இல்லை ஃபயர் அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே, வேறு லைட் மோட்டார் வெஹிக்கிள் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் லைட் வெஹிக்கிள் மோட்டார் கூட 2 இயர்ஸ் வந்து முன்னாடியே வந்து வாங்கியிருக்கணும், இந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டீட்டெயிலெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட்டு வெயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அந்த கேட்டகரிக்கு கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது. சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியில் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரபிள் பார்த்திங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நான் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன், அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலத்துக்கு தான் வந்து ஃபிசிக்கல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகிரி, அப்புறம் வந்து ஆல்ரெடி ஏஐயில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா. அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அண்ட் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா www.aai.in
AERO அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில், கேரளாவில், புதுச்சேரியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.